It's story time. ஒரு நாட்டோட இளவரசிக்கு கண்ணில் என்ன பிரச்சனை வந்துச்சு, அது தீர்ந்துச்சான்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. நர்மதா நதிக்கரை ஓரமாக கங்க நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ரவிவர்மா. அவர் நீதி நேர்மை தவறாம கங்க நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ரவிவர்மாவுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க தான் அந்த நாட்டோட இளவரசி சந்திரிகா. திருமணமாகி ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திரிகா பிறந்ததுனால ராஜா ரவிவர்மாவுக்கும் ராணி மேகலாவுக்கும் சந்திரிகா மேலே அளவிட முடியாத அளவுக்கு பாசம் இருந்துச்சு. இந்த பாசத்தினாலேயே சந்திரிகாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே அவளோட கைக்கு வர ஆரம்பிச்சுது. இதனால சந்திரிகாவுக்கு பிடிவாத குணம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ராஜாவும் ராணியும் சந்திரிகாவோட பிடிவாதத்தை கட்டுப்படுத்தாம அவளோட பிடிவாதத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. சந்திரிகா என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ராஜாவுக்கோ ராணிக்கோ தைரியமே இல்லை. ராஜா ரவிவர்மாவுக்கு ஒரு நண்பன் இருந்தாரு. அவரு பேரு அமுதவாணன். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரே குருகுலத்தில் படித்தவங்க. ராஜா ரவிவர்மாவுக்கு 18 வயசாகும்போது ஒரு சின்ன போர் வந்ததுனால அவர் குருகுலத்தோட படிப்பை அப்படியே நிறுத்திட்டு போரில் கலந்துக்க போயிட்டாரு. ஆனால் அமுதவாணன் அதே குருகுலத்தில் தொடர்ந்து சிற்பக்கலை, வைத்தியம், அரசியல், நிர்வாகம் எல்லாம் படித்து இப்போ ரவிவர்மாவோட அமைச்சரவையில் ராஜகுருவா பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தாரு. எல்லார்கிட்டையும் பிடிவாதம் பிடிக்கிற இளவரசி சந்திரிகா அமுதவாணன் கிட்ட மட்டும் பிடிவாதம் பிடிக்காம அவர் சொல்கிறத கேட்கறது ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இளவரசி சந்திரிகா அரண்மனையில் இருந்த நந்தவனத்தில் தன்னோட தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அரண்மனை நந்தவனத்தோட ஒரு பகுதியில் கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எதிர்பாராத விதமாக பலமாக காத்தடிச்சதுல கட்டுமான பணிகளுக்காக குவிச்சு வச்சிருந்த மணல் சந்திரிகா முகத்து மேலையும் அவங்க தோழிகள் முகத்து மேலையும் வாரி அடிச்சிச்சு. ஒரு நிமிஷத்துக்கு எல்லாரும் நிலை குலைஞ்சு போயிட்டாலும் சீக்கிரமே சமாளிச்சுக்கிட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னாலும் சந்திரிகாவுக்கு மட்டும் வலது கண் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ விளையாடிக்கிட்டு இருந்த எல்லாரும் விளையாட்டை அப்படியே நிறுத்திட்டு நாளைக்கு தொடர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க. சந்திரிகாவும் அரண்மனைக்கு திரும்ப வந்தாங்க. ஆனால் அவங்க கண்ணு தொடர்ந்து உறுத்திக்கிட்டே இருந்ததுனால கையை வச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்தாங்க. கண்ணு உறுத்துதுன்னா கண்ணில் ஏதோ ஒரு துகள் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் கண்ணை கசக்கவே கூடாது. அப்படி கசக்கினா அந்த துகள் கண்ணோட மேல் பரப்பில் காயத்தை ஏற்படுத்திடும். இது தெரியாம சந்திரிகா தொடர்ந்து தன்னோட கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்ததுனால அவங்களோட கண்ணு சிவந்து இமைகள் ரெண்டும் வீங்கி போயிடுச்சு. சந்திரிகாவை அந்த கோலத்தில் பார்த்ததும் ராணி மேகலா பதறி போயிட்டாங்க. சந்திரிகாவோட கண்ணை சோதிச்சு பார்க்கறதுக்காக அரண்மனை வைத்தியரை உடனே வர சொன்னாங்க. அரண்மனை வைத்தியர் சந்திரிகாவோட கண்ணை சோதிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு மெதுவா சந்திரிகா கிட்ட பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்க பார்த்தாரு. பலமா காத்தடிச்சு கட்டுமானத்துக்காக குவிச்சு வச்சிருக்கிற மணல் தங்களோட முகத்துல வாரி அடிச்சதை பத்தி சந்திரிகா சொன்னதும் அவருக்கு என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிடுச்சு. அவர் ராணி மேகலா கிட்ட என்ன பிரச்சனைங்கிறது இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. பலமா காத்தடிச்சு மணல் கண்ணில் பட்டதுனால மணல் துகள் ஏதோ ஒன்று கண்ணில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இளவரசி கண்ணை கசக்காம விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது. மணல் துகளை கண்ணுலேருந்து கவனமாக எடுத்துட்டு மருந்து போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நடுவில் கண்ணாடியில் தன்னோட வலது கண்ணை பார்த்த சந்திரிகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. கண்ணில் இருந்த பிரச்சனைனாலையும் கண்ணு இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலையிலையும்
அவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்ணுல சிக்கிக்கிட்டு இருக்கிற மணல் துகளை எடுக்கிறதுக்கு கூட சந்திரிகா முழு ஒத்துழைப்பு கொடுக்கல. ராணி மேகலாவும் அரண்மனை வைத்தியர்கிட்ட இப்ப இளவரசி அழுதுகிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு சிகிச்சைய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியா கண்ணுல சிக்கி இருக்கிற மணல் துகளை எடுக்க வேண்டிய அவசியத்தை அரண்மனை வைத்தியர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராணி மேகலா கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி வைத்தியரை அனுப்பிவிட்டாங்க. நேரம் ஆக ஆக இளவரசி கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்தா காயம் இன்னும் பெருசாயிடுமே அப்படிங்கிற கவலையோட வைத்தியர் அங்கேருந்து கிளம்பி போனாரு. 1 மணி நேரம் கழிச்சு இளவரசி சந்திரிகா கொஞ்சம் அழுது ஓஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல ராணி மேகலா மறுபடியும் அரண்மனை வைத்தியரை வந்து சிகிச்சையை தொடங்க சொன்னாங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இளவரசியோட கண்ணுல விடுறதுக்கான மருந்த அரண்மனை வைத்தியர் தயார் செஞ்சு வச்சிருந்தாரு. இளவரசியோட கண்ணை சோதிச்சு பார்த்ததுல அரண்மனை வைத்தியர் எதிர்பார்த்த மாதிரியே கண்ணுல காயம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. பூத கண்ணாடி வச்சு பார்த்தப்போ வலது கண்ணோட கருவிழியில மணல் துகள் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கிறது அரண்மனை வைத்தியருக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்குள்ள இளவரசிய பார்க்கறதுக்காக ராஜா ரவிவர்மாவும் அமுதவாணனும் அங்க வந்திருந்தாங்க. அரண்மனை வைத்தியர் ஒரு ஊசியால கண்ணுல மாட்டிக்கிட்டு இருக்கிற மணல் துகளை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. அவர் இளவரசி கிட்ட ஊசிய கண்ணுகிட்ட கொண்டு வரும்போது கண்ணை இமைக்காம முழிய இங்க அங்க நகர்த்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சந்திரிகாவால அப்படி செய்ய முடியல. ஒவ்வொரு தடவை அவர் ஊசிய கண்ணுகிட்ட கொண்டு வரும்போதும் அவங்க பயந்து போய் கண்ணை மூடிக்கிட்டாங்க. இளவரசிக்கு சிகிச்சை கொடுக்கறதே அரண்மனை வைத்தியருக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. சிகிச்சை கொடுக்கும்போது இளவரசி சரியா ஒத்துழைக்காம ஊசியால இளவரசியோட கண்ணுக்கு ஏதாவது காயம் வந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க பாதாள சிறையில் அடைச்சிடுவாங்க அப்படிங்கிற எண்ணமே அரண்மனை வைத்தியரோட பதட்டத்துக்கு காரணம். அவரு தட்டு தடுமாறி அமுதவாணன்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இளவரசி கேட்பாங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்க கண்ணை இமைக்காம முழிய நகர்த்தாம இருந்தாங்கன்னா நான் அந்த மணல் துகளை எடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா இளவரசிய சமாதானப்படுத்தி கண்ணை இமைக்காம வச்சிருக்க சொல்லி மெதுவா அந்த மணல் துகளை வைத்தியர் எடுத்துட்டாரு. கண்ணோட கருவிழியில மணல் துகள் மாட்டிக்கிட்டு இருந்த இடத்த சுத்தி நல்லாவே காயம் ஏற்பட்டிருந்துச்சு. அரண்மனை வைத்தியர் கையோட கொண்டு வந்த மருந்துல 2 சொட்டு இளவரசியோட கண்ணுல விட்டாரு. கண்ணை கசக்காம இருக்க சொல்லிட்டு அரண்மனை வைத்தியர் வீட்டுக்கு கிளம்பினாரு. ஆனா ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு இளவரசி அழுதுகிட்டே கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க கண்ணுல இருந்த காயம் ஆறவே இல்லை. அடுத்த நாள் காலையில அவங்களோட கண்ணை சோதிச்சு பார்த்த அரண்மனை வைத்தியர் இளவரசி கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்ததுனால காயம் கொஞ்சம் கூட ஆறவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கும் ராணிக்கும் இளவரசியோட ஒத்துழைப்பு இல்லாம இந்த காயத்தை எப்படி குணப்படுத்துறதுன்னே தெரியல. இதுக்கு நடுவுல அரண்மனை வைத்தியர் கண்ணுல விட்ட 2 சொட்டு மருந்து கண்ணுக்கு எரிச்சலா இருந்ததுனால இளவரசி சந்திரிகா இனிமே இந்த வைத்தியர்கிட்ட நான் சிகிச்சை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. இப்ப அமுதவாணன் திடீர்னு குறுக்கிட்டு அரண்மனை வைத்தியர்கிட்ட அவங்க தான் உங்ககிட்ட சிகிச்சை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே நான் பார்த்துக்கிறேன், நீங்க இந்த அறையை விட்டு உடனே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அரண்மனை வைத்தியரை இளவரசியோட அறையிலேருந்து வெளியே கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவர் இளவரசியோட கண்ணுல விட்ட மருந்தை பத்தி கேட்டதும் அரண்மனை வைத்தியர் அமுதவாணன் கிட்ட இந்த மருந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்கும், ஆனா 2 நாளைக்குள்ள காயம் ஆறிடும், எரிச்சலே இல்லாத இன்னொரு மருந்தும் எங்கிட்ட இருக்கு, ஆனா அதுல காயம் ஆறுறதுக்கு 10 நாள் ஆகும், இளவரசி சிகிச்சைக்கு ஒத்துழைக்காததுனால தான் எரிச்சலா இருந்தாலும் பரவாயில்லைன்னு இந்த மருந்தை பயன்படுத்தினேன், ஆனா 2 மருந்துல எந்த மருந்தை பயன்படுத்தினாலும் இளவரசி கண்ணை கசக்கினா காயம் ஆறாது அப்படின்னு அவரு சொன்னாரு. அமுதவாணன் அவர்கிட்டேந்து எரிச்சல் இல்லாத மருந்தை வாங்கிக்கிட்டு அடுத்த 10 நாளைக்கு
இளவரசியோட கண்ணுல மருந்து விடுற வேலையை நான் பார்த்துக்கிறேன். அவங்க கண்ணை கசக்க மாட்டாங்க. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. 3 மணி நேரம் கழிச்சு இளவரசியோட கண்ணுல மருந்த விடுறதுக்காக அமுதவாணனே நேர அங்க போனாரு. அவரு இளவரசியோட நாடிய பிடிச்சு பார்த்துட்டு, ஐயோ, கண் பிரச்சனைய மட்டும்தான் வைத்தியர் பார்த்துருக்காரு, இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கிறத அவரு கவனிக்கவே இல்லையே அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாரு. ராஜா பதட்டத்தோட, ஏன் என்னாச்சு அப்படின்னு அமுதவாணன் கிட்ட கேட்டாரு. ஆனா அமுதவாணன் அவர்கிட்ட, கொஞ்சம் இருங்க, இளவரசியோட கண்ணுல மருந்த விட்டுட்டு அவங்கள கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருக்க சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இளவரசியோட கண்ணுல மருந்த விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கூட்டிக்கிட்டு தனியா வந்தாரு. இளவரசி கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க மனசு முழுக்க அமுதவாணன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதுல தான் இருந்துச்சு. இளவரசிக்கு கேட்குற மாதிரி அமுதவாணன் ராஜா கிட்ட, நல்ல வேளையா நான் இன்னைக்கு இளவரசியோட நாடிய பிடிச்சு பார்த்தேன். அடுத்த 15 நாளைக்குள்ள இளவரசிக்கு ஒரு வால் முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த வால் முளைச்சிட்டா அது 3 அடி நீளம் வரைக்கும் வளரும். அடுத்த 15 நாளைக்கு கொஞ்சம் கவனமாயிருந்து வால் முளைக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க என்கிட்ட சொல்லிட்டா, என்கிட்ட அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை கொடுத்தா வால் வளராம செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அமுதவாணன் சொன்னதை கேட்டதும் இளவரசிக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. 3 அடி நீள வாளோட இருந்தா எவ்வளவு அவமானமா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. நல்ல வேளையா அமுதவாணன் அதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால வால் லேசா முளைக்க ஆரம்பிக்கும் போதே அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு இளவரசி முடிவு செஞ்சாங்க. அடுத்து வந்த 10-15 நாளும் இளவரசியோட கவனம் முழுக்க தனக்கு வால் முளைக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுலேயே இருந்துச்சு. நல்ல வேளையா அவங்க பயந்த மாதிரி அடுத்த 15 நாளும் அவங்களுக்கு வால் முளைக்கல. ஆனால் அவங்களோட கவனத்தை திசை திருப்பி அடுத்த 10 நாளும் அவங்க கண்ணை கசக்காம பார்த்துக்கிட்டு அவங்க கண்ணை குணப்படுத்தின திருப்தியோட அமுதவாணன் அவரு போக்கில் இருந்தாரு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.